வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அதாவது பிக் பாஸ்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து நெறைய பேருக்கு கிடைக்காது. இப்ப காமன் மேன் ஷோன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, காமன் மேன் ஷோல விளையாடி, காமன் மேன்லேருந்து ஒரு 10 பேர செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது 5 பேரா, 6 பேரா, 10 பேராங்கிறது தெரியாது. எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, அவர்களுக்கும் இந்த டிப்ஸ் உதவும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா பிக் பாஸ் போறவங்களுக்கும் இது உதவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. நீங்க உள்ள போனதுக்கப்புறம் கன்டென்ட் கிடைக்காது. என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த வெற்றியோட ரகசியம் என்ன? அதுக்கு வந்து ஒரு 10 வழிகள் இருக்கு. நான் இதுல ஒரு ஷார்ட்டா சொல்றேன். இன்னும் விளக்கமானா, இன்னும் ஒரு ஸ்க்ரீனா கூட எக்ஸ்ப்ளைன் பண்றேன். முதல்ல ஒரு 5, 6 விஷயம் தாங்க. வியூகம். நீங்கள் வியூகம் அமைப்பது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து எப்படி விளையாடுறாங்க? ஒரு வேள வந்து இவங்க தான் டாப் பிளேயர் அப்படின்னு தெரியுது அப்படின்னா, நீங்க 2வது இடத்துல, 3வது இடத்துல, 10வது இடத்துல கூட இருங்க. ஆனா நீங்கள் வியூகம் அமைக்கிற வகையில அவங்கள டார்கெட் பண்ணி தூக்கணும். அவங்களுடைய தவறுகளை நீங்க வந்து வெளியில கொண்டு வரணும். அந்த மாரி நடத்தை. உங்களோட கேரக்டர் எந்த விதத்திலயும் மக்களை முகம் சுளிக்கிற அளவுக்கு இருந்துறக்கூடாது. அந்த நடத்தை ரொம்ப முக்கியம். பேச்சு திறன். எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நீங்க சக்சஸ் தான். அதேபோல கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் நெறைய எதிர்பார்ப்பாங்க. நெறைய பேர் முரண்பாடா நடந்து கூட ஜெயிச்சிருக்காங்க. பட் அதுல இருந்தாலுமே ஒரு கண்ணியம் மிக்க ஒரு பையனா நீங்க இருக்கணும். தவறுகள் நடக்கிற இடத்துல மன்னிப்பு கேட்கிற ஒரு தைரியம் இருக்கணும். புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கேம்ல ஜெயிக்கிறீங்க, இல்ல டாஸ்க்ல ஜெயிக்கிறீங்க அதெல்லாம் இல்ல. நீங்க 100% குடுக்குறீங்க. அதுலருந்து என்ன ரிசல்ட் வருது அதுதான். 6வதா ஒரு விஷயம் இருக்கு. அதிர்ஷ்டம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. சரி இத பத்தி டீட்டெயிலா ஒரு 10 ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். நான் இது இன்னமும் டீட்டெயிலா ஒரு 1/2 மணி நேரம் பேசுற அளவுக்கு கூட என்கிட்ட டாபிக் கன்டென்ட் இருக்கு. பட் இருந்தாலும் இத வந்து நான் ஒரு 10 நிமிஷம் கன்டென்ட்டா முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்ல என்ன தெரியுதோ அதுதான். அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தவறுகள் செய்தால் மன்னிப்பு கேட்க தயங்கவே கூடாது. ஒரு இடத்துல நீங்க சண்டை போடுறீங்க, ஒரு எமோஷனல் ஃபைட் அப்படிலாம் இருந்தா கூட, ஈகோ காட்டாம நான் செஞ்சது தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்றதோட அத விட்டுறணும். போய் வளர்த்துட்டு இருக்கக்கூடாது. அத பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ வில் பி த சக்சஸ்ஃபுல் பெர்சன். இது பலவீனம் கிடையாது. அதாவது நீங்க ஒரு முதிர்ந்த தன்மையாக தான் பார்க்கப்படும். நெறைய இப்ப நாங்க உதாரணத்துக்கு அசீம் எடுத்துக்கோங்க, ஆரி எடுத்துக்கோங்க. ஆரிலாம் மன்னிப்பு கேட்டிருக்காரு சில இடங்கள்ல போய். ஆனால் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப இறங்கி போகணுங்கிற அவசியமும் இல்ல. அதையும் நான் அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எல்லை கோடு இருக்குங்க. அந்த எல்லை கோட தாண்டி நீங்க போயிறக்கூடாது. எப்போதும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அது வந்து 2வது பாயிண்ட். ஏன்னா இதெல்லாம் சில முக்கியமான காரணங்கள். அதனால சொல்றேன். அ தவறு செய்யாத விஷயத்திற்கு நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனால் நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நிச்சயமாக அதற்கு மன்னிப்பு கேட்க தயங்கவே தயங்காதீங்க. அதுபோல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் வந்து ஒரு பிடிவாதம் பிடிப்பதும் வந்து மக்களிடையே உங்களுக்கான அந்த புகழை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த வாட்டர் மெலன்லாம் சொல்லலாம். அவர நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன். நான் இறங்கியே வரமாட்டேன் அப்படிம்பாரு. ஸோ அதுதான் அவருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா அவர் வோட்டிங்ல நம்பர் 1ல இருந்தார். முதல் 4, 5 வாரம் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம்னா அவரோட கேரக்டர் சரியில்லைங்கிறதுனால தான் மக்கள் ஓட்டு போடுறத குறைச்சுட்டாங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் ஏற்ற முறையில் நடந்து கொள்ளுங்கள். அது ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாரி நீங்க உங்க உங்க கேரக்டர நீங்க மாத்தணுங்கிறேன். நீங்க நீங்களா இருக்கணும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன பேசுறாங்க, அதுக்கு ரியாக்ஷன். அது மட்டும் தான். நீங்க வளவளன்னு கொலகொலன்னு அவங்கள்ட்ட போய் போர் அடிக்கக்கூடாது. அதையும் நீங்க ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். ஒரு ஒரு சிலர் அமைதியா இருப்பாங்க. ஒரு சிலர் நேரடியா பேசுவாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. எமோஷனலா இருப்பாங்க. அந்த மாரி விஷயங்கள்ல நீங்க அவங்கள பார்த்துட்டு, அதுல அது உங்க எல்லை என்னவோ அத யோசிச்சுக்கங்க அவ்வளோதான். அது வந்து ரொம்ப சிம்ப்ளிஃபையா அவங்கள பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதாவது நீங்க உண்மைய தெளிவா சொல்ற அதே நேரத்துல, அவங்களோட பர்சனாலிட்டி என்ன? அதுக்கு ஏத்த மாதிரியான கம்யூனிகேஷன் உங்கள்ட்ட இருந்தது அப்படின்னா, நீங்கள் வெற்றியாளராக மாறுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. சண்டை வந்துச்சுன்னா, குரலை உயர்த்தாமல் பேசுவது 4வது டிப்ஸ். கோபத்துல வார்த்தைகள விட்டுறாதீங்க. அதேபோல நீங்க பாயிண்ட்ட ஸ்ட்ராங்கா வைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப நீங்க ஆரியோட சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு அவ்ளோ ஸ்ட்ராங்கா வைப்பாரு. அது பர்சனல் அட்டாக் பண்ணாம வைப்பாரு. அது ஒரு விஷயம். அது ஒரு பெரிய டேலண்ட். இப்ப ரியோலாம் பார்த்தீங்கன்னா, அவரு அடி அடின்னு அடிப்பாரு. அப்ப அவரு அமைதியாவே இருப்பாரு. அது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸா மாறுது. அசீம்கே சில நேரம் சில இடங்கள்ல அப்படிதான் ஆச்சு. பர்சனல் அட்டாக் அவரு அதாவது நீங்க தனியா ஒருத்தர் போய் புறம் பேச மாட்டாரு. ஆனா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தவறுகளை நேரடியா சுட்டிக்காட்டுற விதம் இருக்கு இல்லையா? அது கரெக்ட்டா இருக்கும். அதுதான். அமைதியான பதில், வலுவான வெற்றி. அதாவது நீங்க ஒரு விஷயம் அது அது வந்து ஆரி அவர்கள் ரொம்ப சூப்பரா பண்ணாரு. ராஜு பண்ணாரு. இவங்கலாம் ரொம்ப அமைதியா இருந்து வெற்றி பெற்றவர்கள். முத்துக்குமரனும் அத ஓரளவுக்கு பண்ணாருன்னு நெனைக்கிறேன். முத்துக்குமரனும் அஸ் அ கண்டஸ்டன்ட்டா எனக்கு சில விஷயங்கள் அவர பிடிக்காது. இருந்தாலுமே,
அவரோட பதில் அருமையா இருக்கும். நிறைய இடத்துல ஜோக்கா சொல்றது கூட கான்ட்ரோவர்சி ஆகும். பட் அந்த பதில் அமைதியாக இருந்து ரொம்ப நல்லா அழகா பண்ணுவாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் அப்படிங்கிறது. டாஸ்க்ல 100% எஃபர்ட் குடுங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க ஜெயிக்கிறீங்களா, தோக்குறீங்களா அப்படிங்கிறது வந்து முக்கியமே கிடையாது. இந்த டாஸ்க்ல வெற்றி, தோல்வி அப்படிங்கிறது வந்து சகஜம் தான். ஆனா அத தாண்டி நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு டாஸ்க் வராது, வெற்றி பெறுவதற்கான முயற்சி இல்ல அப்படின்னா, முயற்சிகள் உங்களுக்கு தெரியும். ஒரு டாஸ்க்ல வந்து அசீம் 42 நிமிஷம் ஒரு டாஸ்க் விளையாடுவாரு. விளையாட்டு அவரு அந்த பால போட்டு போட்டு முடிக்க 42 நிமிஷம் ஆச்சு. உங்க எஃபர்ட்ட பாராட்டுறேன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. அவர் ஜெயிக்கல. லாஸ்ட் அவர் தான். அந்த மாரி அந்த பைப் டாஸ்க்ல அவர் தான் நம்பர் 1. அந்த மாரி நமக்கு பிடிச்ச டாஸ்க், பிடிக்காத டாஸ்க்ங்கிறதுலாம் இல்ல. உங்க இன்வால்வ்மென்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தோத்தாலும் பரவாயில்லன்னு இறங்கி அடிக்கணும். உங்களோட எஃபர்ட் தான் அங்க பேசணும். நம்பர் 6 வந்து டாஸ்க்ல சீட்டிங் அல்லது அன்ஃபேர் பிளே வேண்டாம். எந்த விஷயத்திலயும் நீங்க அந்த விதிமுறைகளோட விளையாடுங்க. தவறு நடந்தால் உடனே வந்து ஒப்புக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த இந்த டாஸ்க்க தாண்டி ஒரு சில விஷயங்கள்ல நீங்க வந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்காது. அது அது நடக்காம போகும். இப்ப நேர்மையான விளையாட்டு அப்படிதான் அது வந்து நல்ல பெயர குடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கேத்த மாரி விளையாடுனீங்க அப்படின்னா பெட்டர். நம்பர் 7 நண்பர்களாக இருக்கட்டும். ஆனால் குரூப் பாலிடிக்ஸில் சிக்கக்கூடாது. குரூப் பாலிடிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும். கனியக்கா வந்து அதுல தான் வெளியில போனாங்க. அவங்க மேல இருக்க பெரிய குற்றச்சாட்டே ஒரு குரூப்பிசம் வச்சு அத அவங்க தனக்கு இதா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நண்பர்களா இருங்க. யாருக்கு எல்லோருக்குமே நண்பர்களா இருங்க. ஆனா டாஸ்க்ன்னு வந்தா எதிர்த்து விளையாடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதேபோல எல்லோருடையும் உறவு என்பது வந்து கண்டிப்பா இருக்கணும். அதே நேரத்துல அது வந்து ரொம்ப ஜால்ரா போடுறதா மாறிடக்கூடாது. ஒரே குழுவில் மட்டும் இருந்து மற்றவர்களை எதிர்ப்பது ஆபத்து. அதுதான். அத கன்னியக்காவும் அதான் பண்ணாங்க. அது நெறைய பிரச்சனைகள் ஆச்சு. அதுவும் ஒண்ணுதான். அனைவரும் உங்களுடன் நன்றாக இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அதுதான். அதாவது நீங்க எல்லோரோடையும் அரவணைத்து செல்லும்போது வேற மாரி இருக்கும். பிரச்சனை வந்து உங்கள எல்லாரும் எதிர்த்து நிக்கிறாங்களா, தைரியமா சண்டை போடுங்க. அது வேற விஷயம். பட் இஷ்யூ பேஸ்ல இருக்கட்டும் அது. பர்சனலா ஒருத்தர் மேல நீங்க அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. நாமினேஷன் நேரத்தில் பர்சனல் ரிவெஞ்ச் வேண்டாம். அதேபோல ஒருத்தர் உங்கள நாமினேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவங்கள நீங்க நாமினேட் பண்ணாதீங்க. யார் வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது பண்ணுங்க. இவங்க ரொம்ப டஃப் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒருத்தரையும், இவர் வெளியே போனா நல்லா இருக்குன்ற ஒருத்தரையும் நீங்க பண்றது வந்து மக்களுக்கு பிடிக்கும். அத அத பார்த்துக்கோங்க. அதுல நீங்க வந்து இவன் நாமினேட் பண்ணிட்டான். அதனால அவன திருப்பி நீங்க நாமினேட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்லா இருக்காது. அதேபோல நீங்க எல்லோரோடையுமே ரெஸ்பெக்ட் அந்த ஒருத்தரோட பர்சனலா அட்டாக் பண்ணாம ரெஸ்பெக்ட் குடுங்க. சண்டை போடுறதுங்கிறது வேற. ஒரு இஷ்யூ பேஸ்ல சண்டை போடுறதுங்கிறது வேற. ஆனா ரெஸ்பெக்ட் த பீப்பிள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நாமினேஷன்லயும் சரி, மற்ற விஷயங்கள்லயும் அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். தன்னுடைய தனித்தன்மையை விட்டுறாதீங்க. உங்களுடைய தனித்தன்மை பி யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதேபோல அதுக்காக பேசாம நான் உட்கார்ந்துட்டே தான் இருப்பேன் வீட்ல அப்படின்னு போய் அங்க உட்கார்ந்துக்கிட்டாலும் வேலைக்கு ஆகாது. நீங்களாக இருங்கள். எங்கெல்லாம் பேசணுமோ அங்க பேசுங்க. எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாம இருங்க. எங்க வந்து உங்களுடைய பாயிண்ட் எடுத்து வைக்கணுமோ அத எடுத்து வைங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதுல நீங்க உங்களோட பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதனால எங்க அப்படிங்கிறது டைம் பார்த்துட்டே இருக்கணும். அடிக்கடி இவங்க சொல்லுவாங்கல்ல, ஜாக்குலின் கூட சொல்லுவாங்க. நம்ம அங்க உட்கார்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது நெறைய முத்துக்குமரன்லாம் கூட நெறைய யுட்டிலைஸ் பண்ணாரு சீசன் 8ல. அதே போல எல்லாருமே, எல்லா இடத்துலயுமே நீங்க ஆரிலாம் பார்த்தீங்கன்னா, அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. தன்னோட பாயிண்ட் வரும்போது. அந்த மாரி இறங்கி அடிக்க பார்க்கணும். ஆடியன்ஸை மனதில் வைத்து ஜென்யூனாக இருங்கள். அதாவதுங்க ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா, அவங்க தான் உங்கள வாக்களித்து தேர்வு செய்பவர்கள். ஏன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப உங்கள பிடிக்குது அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ, அது அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணும். அது ரொம்ப முக்கியம். பிக் பாஸ பொறுத்தவரைக்கும், அ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்க ஆடியன்ஸ் தான். அந்த ஆடியன்ஸ் மனநிலையை நீங்க அறிஞ்சுகிட்டு, மக்களின் அன்பே உங்கள் வெற்றி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள மனசுல வச்சுட்டு நீங்க விளையாடுனீங்க அப்படின்னா, என் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும். என்னோட இது உங்களுக்கு பிடிக்கும். இத இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வேற லெவல்ல விளையாடுவீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இத வந்து இன்னும் எலாபரேட்டடா சொல்லலாம். அத நான் ஒரு நாள் லைவ்ல பேசுறேன். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் பேஜ் எடுத்து நான் பேசுறேன். ஏன்னா இது வந்து பிக் பாஸ்ல இருக்கிற பிக் பாஸ் போகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் உதவக்கூடிய டிப்ஸ். இதுல இன்னும் நீங்க 100 டிப்ஸ் கூட சொல்லலாம். இது சும்மா ஒரு என்ன சொல்றது? ஒரு இதுக்காக வச்சு. அதாவது நேர்மை, முயற்சி, பொறுமை, மக்கள் அன்பு ஈக்குவல் டூ நிச்சய வெற்றி. இதுதான் நான் இத பிரிப்பேர் பண்ணேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1 ஹவருக்கு மேல ஆச்சு.
பட் இருந்தாலுமே இத வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். நீங்க ஆடியன்ஸோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், யூ ஆர் த வின்னர் 100%. ஆமா. இதுல நம்ம சொல்றதுல இன்னும் பல டிப்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, என்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 10ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக அருகில் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தப் போகிறீர்கள் அப்படிங்கிறது தான். இது எல்லாருக்குமே இது வந்து அவங்க பேர் என்ன? முனியம்மாவுக்கு மட்டும் இல்ல. எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் தான். எல்லோருமே இதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமா நடக்கும் அது. தேங்க் யூ ஆல். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். தேங்க் யூ.